ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறுகிய டைமில் ஒரு மாதம் தான் ஒஃபிஷியலாக நாங்கள் லான்ச் பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தது. அது போக நான் மன்றம் மூலியமாக நாங்கள் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று நான் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இங்கே நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கணுங்கிறதுல இந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ மெஜாரிட்டி வந்ததுக்கு எல்ஜேகே வந்து ஒரு பெரிய பங்கை ஈட்டியிருக்கோங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைவரான ஆட்சியில் இப்போ உங்களுக்கும் உங்கள் கூட்டணி புதுச்சேரிக்கான அந்த வெற்றி இதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வர்றாரு? இல்லை, கண்டிப்பாக அதை கொடுக்குற போர்ட்ஃபோலியோ பொறுத்தபடி நான் எந்த கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெவலப்மெண்ட்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது போக கான்ஸ்டியூன்சி வைஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் பண்ணுறதா எங்கள் கான்ஸ்டியூன்சியில் இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழை சேமிக்கிறது, இப்போ அடுத்த மழைக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீக்கிறதுக்கு அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது போர் போட்டு 20 அடி 30 அடி போர் போட்டு அந்த மழை நீர் சேமிக்கிறதுக்குலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது ரோட்ல எங்கெல்லாம் தேங்கி நிற்குதோ அந்த இடம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டு பண்ணலான் இருக்கோம். அது போக இந்த தூர் வாரது, இந்த காவா தூர் வாரதுலேருந்து எல்லாமே இமீடியட்டா என்ன பண்ண முடியும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த காமராஜர் கான்ஸ்டியூன்சி வந்து ஒரு மாடல் கான்ஸ்டியூன்சியா பண்ணணும் தான் என்னோட ஆசை. அது கண்டிப்பா நாங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்.